நடிகர் சூர்யாவுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது எல்லாமே சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு எதிர்ப்பு மனநிலை, எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யப்படுது. சூர்யா மற்றும் ஜோதிகா இவர்களுடைய புகைப்படங்கள் வந்த போதும் கூட அதில் நிறைய வன்மமான கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. திரையுலகத்தை சேர்ந்தவர்களே சூர்யா நல்ல மனுஷன்தாங்க, எதற்காகங்க அவர் மேலே இவ்வளவு வன்மத்தை கொட்டணும், அவருடைய அந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக எத்தனையோ ஏழை குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றிருக்காரு, அப்படி இருக்கிறபோது அதை பாராட்டாமல் நீங்கள் அவர் மேலே இவ்வளவு வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய படங்கள் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் நிலவக்கூடிய அந்த வன்மமான கமெண்ட்ஸ், எதிர்ப்பு மனநிலை இதெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை தோல்வியடைய செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சமூக வலைதளம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் மிக 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 குறைந்த சதவீதம். 100 பேர் ஒரு மக்கள் இருக்கிற இடத்துல இந்த சமூக வலைதள இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் 1% இருந்தாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். அவ்வளவுதான், ரொம்ப கம்மி தான். 1%, 2% பேர் தான் இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ளேயே வருவாங்க. அதற்குள்ள சூர்யாவுக்கு ஆதரவான கமெண்ட்டு, சூர்யாவுக்கு எதிரான கமெண்ட்டு, நடுநிலையாக இருக்கிறவங்க, படம் பார்த்து விமர்சனம் செய்கிறவங்க அப்படின்லாம் கணக்கு போட்டிங்க அப்படின்னா இந்த 100%ல் 0.1%, 2% அந்த மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸ் வரும். அத்தனை பேர் மட்டும்தான் இந்த சூர்யாவுக்கான எதிர்ப்பு மனநிலையில் இருப்பாங்க. ஆனால் இது தொடர்ச்சியாக நடக்கிறதுனால, இது தொடர்ச்சியாக பேசப்படுறதுனால, அதே சமயம் சூர்யாவோட திரைப்படங்களும் தொடர்ச்சியாக தோல்வி அடைகிறதுனால இது எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு எல்லாராலும் பார்க்கப்படுது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்லா இருந்தது அப்படின்னா அதனுடைய வெற்றியை யாரும் தடுக்கவும் முடியாது. நல்லாவே இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு திரைப்படத்தை யார் நினச்சாலும் வெற்றியடைய வைக்கவும் முடியாது. இது தமிழ் சினிமாவுடைய பாலபாடம். மக்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருச்சு, மக்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள நீங்கள் தடுக்க முடியாது. அவங்களுடைய கையை பிடிச்சி இழுத்து நீ இந்த படத்தை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. படம் நல்லா இருந்தது அப்படின்னா வேர்ட் ஆஃப் த மவுத் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே எத்தனையோ திரைப்படங்கள் இங்கே ஓடி இருக்கு. அதுக்கு 100 உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சூர்யாவுக்கு தொடர்ச்சியாக எதிர்ப்பு எழும்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 காரணங்கள் நம்ம சொல்லலாம். முதல்ல அந்த ஜெய் பீம் அப்படிங்கிற படம், அந்த ஜெய் பீம் படம் வந்தபோது உண்மையான வரலாறை அவர் எடுக்கலை. ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய உண்மை கதையை தான் அவர் எடுத்திருந்தார். ஆனால் அதில் உண்மைத்தன்மை இல்லை. அதில் நிறைய கேரக்டரை மாற்றிருக்காங்க. வன்னியர் குல மக்களுக்கு எதிரான குறியீடுகளை அந்த படத்தில் வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு உதவி செய்தது தான் வன்னியர்கள். ஆனால் படத்தில் வன்னியர் குல மக்களை எதிரியாக காட்டியிருக்காங்க. அவங்க தான் அந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அந்த படம் வெளியான சமயத்திலேயே திரு அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர், அவர் சூர்யாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப தன்மையான கடிதம் தான், இதை நீங்கள் தவறாக சித்தரிச்சிருக்கீங்க, உண்மையான வரலாறு வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எழுதி சூர்யா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். சூர்யாவும் அதற்கு ஒரு கடிதம் மூலமாக ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் சூர்யா எழுதின கடிதம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அகங்காரத்தின் உச்சம், ஒரு திமிர்த்தனமான பதில் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கடிதத்தில் அவர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு கடைசியில் புரிதலுக்கு நன்றி அப்படின்னு போட்டு முடிச்சிருந்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு நடிகர் பதில் கொடுக்குற போது ஒரு பேசிக் கர்ட்டசி, அடிப்படையான ஒரு மரியாதையோடு பதில் கொடுக்கணுமா வேண்டாமா, எதற்காக இப்படியெல்லாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஆனால் சூர்யாவுடைய இந்த பதில் இந்த போலி முற்போக்காளர்கள், போலி எழுத்தாளர்கள், இந்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள், அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அத்தனை பேராலும் ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. எல்லாரும் ஷேர் பண்ணி இப்போ அடித்தா இப்படி அடிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியர் குல மக்களுக்கு அது ஒரு தீராத வடுவை ஏற்படுத்தியது. ஏன்னா அந்த படத்தில் அவங்களுடைய சின்னமான அந்த அக்னி கலசத்தை அவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சர்ச்சையாச்சு. அந்த படம் தியேட்டரில் வரல, ஓடிடியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறதுனால சூர்யாவுக்கு அந்த டைமில் பெரிய பிரச்சனை இல்லை.
அதைத்தான் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் சுட்டி காட்டியிருக்காரு. இது தவறு, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை அதோட முடிஞ்சுது. ஆனால் அந்த பிரச்சனையை மேலும் வந்து நீட்டிக்கும் விதமாக சூர்யாவுடைய பதில் அமைந்தது வன்னியர் குல மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எரிச்சலை கிளப்பி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தீராத வன்மம் அங்கிருந்து தான் கிளம்புது. ஏன்னா அந்த நேரத்தில் சூர்யாவை அவங்களால எதுவும் பண்ண முடியல. மிக முக்கியமாக ஆளுங்கட்சியுடைய சப்போர்ட் அவருக்கு இருந்தது. ப்ளஸ் ஏன்னா படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுனால வன்னியர் குல மக்களால் நேரடியாக போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தி வந்து சூர்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை தரவத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த வன்மம் என்னாச்சு அப்படின்னா மனசுக்குள்ளே தேங்கி நின்றுச்சு. அதுதான் வந்து ஒவ்வொரு முறையும் சூர்யாவுடைய திரைப்படங்கள் வெளிவரும் போதும் நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, நாங்கள் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவரை பழி வாங்கிறதுக்காக திரும்ப 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 அவர் படத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை, படத்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட். இரண்டாவது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் சூர்யா நடந்து கொண்ட விதம். அந்த டைமில் வந்து நிறைய பார்ட் டைம் போராளிஸ் வந்து கிளம்புனாங்க. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் வந்து பார்ட் டைம் போராளிஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாது. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறது, சுற்றுச்சூழல் மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுக்கறது, மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது, பிரதமரை விமர்சிப்பது, உள்துறை அமைச்சரை விமர்சிப்பது, மாநில அரசாங்கத்தை வந்து கடுமையாக விமர்சிப்பது, தமிழகத்தில் வந்து எந்த விதமான சம்பவங்கள் நடந்தாலும் உதாரணத்துக்கு வந்து இந்த காவல்துறை மரணங்கள், லாக்அப் டெத்து அல்லது வந்து மற்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தலித்துக்கு எதிரான வந்து தாக்குதல்கள், இந்த மாதிரி எது நடந்தாலும் அதற்கு குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க. இன்னும் இப்படியா போச்சு, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நோக்கம் எல்லாமே என்னவா இருந்தது அப்படின்னா அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். இது எப்போ தெரியுது? தேர்தல் முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்ததோ அதே தான் திமுக ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. லாக்அப் டெத் நடந்துகிட்டு இருக்கு. தலித்துகளுக்கு எதிரான, பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் இன்னும் அதிகமாகிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய சீர்கேட்டில் இருக்கு. போதை மருந்து, கஞ்சா விற்பனை, இது எல்லாமே ஒரு பக்கம் தலைவிரிச்சு ஆடுது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் போராளிகளாக மாறி இது எல்லாத்துக்கும் குரல் கொடுத்தவங்க திமுக ஆட்சியில் வாயை மூடி கப்சிப்புன்னு ஆயிட்டாங்க. இப்போ தான் வந்து சாதாரண மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏப்பா நீ அன்னைக்கு வந்து இவ்வளவு பேசின, அன்னைக்கு வந்து ஆவேசமாக பேசின, பொங்கி தீர்த்த, ஆனால் இன்னைக்கு என்னாச்சு? அதே விஷயம் தானே இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நீ வந்து குரல் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்து போலிகள், இவங்க வந்து போலி போராளிகள், இவங்க வந்து ஃபேக்கு, இவங்க நம்மளை ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிற கோபம் மக்களுக்கு வருது. நீ வந்து அன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையை விதைக்கிறதுக்காக திமுக என்ற கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நீ உன்னை வந்து நடுநிலை அப்படிங்கிற மாதிரி காட்டி எங்களை எல்லாம் ஏமாத்திருக்க நீ அப்படிங்கிற அந்த கோபம் இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு கூட இருக்கு. இப்போ நீங்கள் வந்து அவங்களை எல்லாரையுமே வந்து சங்கி, அவங்க எல்லாரையுமே வந்து ஜாதி வெறியர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திடலாம். ஆனால் சாதாரண பொதுமக்களுக்கு இந்த கோபம் இருக்குது. நீ வந்து உண்மையிலேயே நடுநிலையாக இருந்ததுன்னா அன்னைக்கு என்ன பேசுனியோ அதே மாதிரி இன்னைக்கு பேசணும். இல்லையா அன்னைக்கு அமைதியாக இருந்திருக்கணும், இன்னைக்கு நீ அமைதியாக இருந்தால் நாங்கள் உன்னை எதுவும் கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி வந்து அதிமுக ஆட்சியில் வந்து நடந்த தவறுகளுக்கு மட்டும்தான் நான் கேள்வி கேட்பேன், திமுக ஆட்சியில் அதே தவறு நடந்தால் நான் கண்ணையும் காதையும் மூடிட்டு போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிற போது தான் மக்களும் உங்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போது இங்கே சூர்யாவுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் கிளம்புது. இவங்களுடைய கோபம் என்ன? சூர்யா வந்து அன்னைக்கு பேசினாரு அப்படிங்கிறது இல்லை, அன்னைக்கு பேசின சூர்யா இன்னைக்கு ஏன் வாயை மூடி பேசாமல் இருக்காரு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோபம். அப்போ இதை வந்து சூர்யாவால் சரி பண்ண முடியாது. ஸோ வன்னியர் குல மக்களுக்கு எதிராக ஒரு சரி பண்ண முடியாத சிக்கலில் மாட்டிக்கிட்ட சூர்யா அதே மாதிரி சாதாரண மக்களுக்கு எதிராகவும் ஒரு சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறார். ஏன்னா இங்கே சினிமா கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும். இப்போ ரஜினி இருக்காரு, கமல் இருக்காரு அப்படின்னா கமலஹாசன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார், நான் இந்த பக்கம் தான் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்துட்டார்.
ஓகே, அது அவருடைய விருப்பம். நீங்கள் வந்து கருத்து சொல்லக்கூடாது, நீ எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுக்குள்ளேலாம் நான் போகலை. கமல் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். இல்லை, அவர் வேற ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தார், இன்றைக்கி அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டாரு. அப்போ அரசியல் ரீதியாக அவர் மேலே விமர்சனம் வைக்கிறவங்க வைக்கிறாங்க. ஆனால் சாதாரண பொதுமக்கள் அவர் மேலே வந்து வன்மத்தை கொட்டுறாங்களா? இல்லை, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கார், மக்களும் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்காங்க. நான் வந்து கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், அவர் ஒரு சினிமா கலைஞர் அப்படிங்கிற ரேஞ்சில் அவரை நிற்க வச்சு நான் பார்த்துக்கிறேன். அவருடைய கருத்துக்களை வந்து நான் அரசியல் ரீதியாக பார்த்துக்கிறேன். அவர் வந்து இதுதான் ஸ்டாண்ட் அவருக்கு. அவர் திமுக சார்பாக இருக்கிறாரு, அப்போ அவர் அப்படி தான் கருத்து சொல்லுவார் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியும். அதை அவங்க கடந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிறீங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்களும் ஸ்டாண்ட் எடுத்துருங்க. நான் வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் பேசினேன், நான் வந்து எல்லாருக்கும் பொதுவான கலைஞர் கிடையாது, என்னுடைய சார்பு நிலை வந்து இடதுசாரி சார்பு நிலை, என்னுடைய சார்பு வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும், அதனால் வந்து நான் அதிமுகவையும் பாஜகவையும் மற்ற கட்சிகளையும் நான் எதிர்க்கிறேன், அவங்க கொண்டு வரும் திட்டங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்களும் ஓப்பன் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதற்கு மேலே யாரும் வந்து உங்களை வன்மத்தோடு வந்து இவரோட படத்தையெல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஓப்பன் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்க, உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திட்டீங்க. அதை உறுதிப்படுத்தாமல் நான் வந்து நடுநிலை அப்படிங்கிற அந்த வேஷம் போட்டு போலித்தனமான போராளி வேஷம் போடுற போது தான் மக்களுக்கு வந்து கோபம் வருது. நான் இந்த மக்கள்னு சொல்கிறது வந்து எதிர்கட்சி தரப்பில், அதாவது சூர்யா தரப்பில் வந்து இவங்கெல்லாம் சங்கிகள் அப்படின்னு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே எல்லாத்தையும் சுருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி கிடையாது. இதில் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, அதிமுகவை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, வன்னியர் குல மக்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களும் இன்றைக்கு சூர்யாவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. இதெல்லாம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா அவர்கள் ஒரு விழாவில் பேசுகிறம்போது வந்து கோயிலுக்கு செலவு பண்ணுற பணத்தை நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் கோயில் அப்படின்னு மட்டும் சொன்னது தான் ஒரு சாராருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. ஏன்னா இங்கே வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அனைவருக்கும் பொது. கோயில், சர்ச்சு, மசூதி, இது எல்லாத்துக்கும் வந்து மக்கள் செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்கள் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்க, புதுசாக வந்து சர்ச் கட்டுறாங்க, புதுசாக வந்து கோயில் கட்டுறாங்க, இல்லை வந்து திருப்பணிகள் நடக்குது, புதுசாக வந்து தர்கா, இந்த மாதிரி கட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே மக்கள் வந்து நன்கொடைகள் கொடுக்குறாங்க, மக்கள் வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான நன்கொடைகளை பணத்தையும் வந்து கல்விக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு திருமதி ஜோதிகா அவர்கள் நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இந்த வழிபாட்டுக்காக, இறைவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளை நீங்கள் அரசு பள்ளிகளுக்கு செய்யுங்க, ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்யுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவங்கள கொண்டாடி இருக்கும். ஆனால் அவங்க வந்து தனியாக கோயில்கள் அப்படின்னு மட்டும் சொன்னதுனால அப்போ இவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக மட்டும்தான் பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சாரார் வந்து மனசு புண்படுறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து திரு சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கிது. பட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து இதுலேருந்து அவரால் வெளியில் வர முடியுமா தெரியல. அவருக்கு ஒரு வெற்றி கிடச்சிது அப்படின்னா, அவர் உண்மையிலேயே வந்து சிறந்த ஒரு திரைப்படத்தை கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து மக்களால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான சதவிகிதம். அதனால் வந்து சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் இன்னும் நம்பலை. ஆனால் அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பேர் அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க, நிறைய பேர் விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க. அதெல்லாம் வேறு விஷயம். ஏன்னா இன்றைக்கி மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்குது. சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயந்தான் ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய உலகம் இங்கே இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீ படம், நல்ல படம் கொடுத்தியா, நான் வந்து பார்க்குறேன், என்னுடைய காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கணும். நீ வந்து கங்குவா கொடுத்துட்டு, நீ வந்து ரெட்ரோ படம் கொடுத்துட்டு அந்த மாதிரி படங்கள் ஓடலை அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து குறை சொல்லாதீங்க. இப்போ அதுக்காக நான் வந்து ரெட்ரோ படம் நான் பார்க்கல, நான் அந்த படத்தை பற்றின விமர்சனத்துக்குள்ளேயே நான் போகலை. கங்குவா படம் நான் பார்த்தேன், அந்த படத்தை வந்து நான் நேர்மையாக விமர்சனமும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சூர்யா வந்து செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று, நீங்கள் இந்த அரசியல் சர்ச்சைகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னீங்கன்னா
இப்படியே இருங்க, ஒரு நல்ல படத்தை வந்து நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி போயிடும். அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் கிளற மாதிரி எதுவும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒரு படம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் மாறிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அந்த போலி போராளி வேஷத்தில் தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்ப்புகள், இந்த வன்மங்களை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நான் அதற்கு தான் வந்து கமலஹாசன் அவர்களுடைய உதாரணம் சொன்னேன். ஒன்று, நீங்கள் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிச்சிருங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் யாரும் வந்து கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் நடுநிலை, நான் எல்லோருக்கும் பொதுவானவன், நான் எல்லோருக்கும் பொதுவான ஒரு சினிமா கலைஞன் அப்படிங்கிற அந்த போர்வையில் வேஷம் போடாதீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மக்கள் சொல்கிறாங்க. அதுதான் வந்து மக்களுக்கு கோபம் வருது. அதனால தான் உங்களுடைய படத்துக்கு வந்து எதிர்வினைகள் வருது. நீங்கள் ஏற்கனவே வந்து ஒரு அரசியல் சார்பு நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்க, அதை வெளிப்படையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிடும். அதுதான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். அது வரைக்கும் வந்து தேவையில்லாமல் படம் ரிலீஸ் ஆகிற போதெல்லாம் வந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிஆர் வேலையெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஏன்னா அது வந்து பச்சையாக தெரியுது. நீங்கள் இந்த படம் வெளியீட்டுக்காகத்தான் இந்த பிஆர் வேலையெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள் மனைவி ஜோதிகா அவர்கள் சொன்ன மாதிரி பள்ளிகளுக்கு, நிறைய அரசு பள்ளிகளுக்கு தத்தெடுத்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதை வந்து ப்ரமோட் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூர்யா அவர்கள் இந்த அறிவுரையை கேட்பார் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.